ஹாய், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செய்யலாம். அது ஸ்வீட்னா மைல்டான ஸ்வீட். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் காய்ச்சிடலாம். பால் நிறைய இருக்குது வீட்டில், அதனால தான் இந்த டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்கோம். ஸோ பால் காஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம். அப்புறம் நம்ம முந்திரி அப்புறம் பாதாம் அதை நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்து நான் அரைச்சிக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நான் பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா நம்ம பாலில் சப்போஸ் என் பொண்ணு ப்ளெயின் பால் குடிக்க மாட்டாள். ஸோ அவளுக்கு கொஞ்சம் பாலில் கலந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் முந்திரி பாதாம் எப்போவுமே அரைச்சி கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது அவளுக்கு பால்லையும் கலந்து கொடுப்பேன். ப்ளஸ் நான் எதனா ஸ்வீட்டு பாயாசம் அது மாதிரி எதனா செஞ்சேன்னா அதுலேயும் இந்த பவுடர் கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக அரைச்சிக்கிறேன். முந்திரி பாதாம் ப்ளஸ் ஏலக்காய் ஒரு 5-6 அப்படி போட்டுக்கலாம். ஸோ வாசனையாக இருக்கும், டைஜஷனும் ஆகும். ஸோ இப்படி குறைன்னு கொஞ்சம் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம அகர் அப்படி இல்லைன்னா இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு சின்ன பேக்கெட் தான் அது, 30 rupees பேக்கெட்டு. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடணும். ஸோ ஊற வச்சதுக்கப்புறமா பால் கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அகர் பாலில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும் அது நல்லா கரைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு. அது கொஞ்ச நேரம் எடுக்கும், ஒரு 10 minutes எடுக்கும் அது கரையிறதுக்கு. சைனா கிராஸ்ன்னு சொல்லிட்டு பவுடர்லேயும் கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஒரு மாதிரி ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். ஸோ அது பவுடரும் கிடைக்கும், நம்ம எது வேணால் செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம இது கரைஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சு இந்த பாதாம் முந்திரி இருந்தது இல்லையா, அது ஒரு 2-3 ஸ்பூன் எவ்வளோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு, எவ்வளோ கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நிறைய இருக்குது, நிறைய சேர்த்துருக்கீங்கன்னா நிறைய போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு அதையுமே நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சிக்கோங்க. ஸோ தட் அப்படி ஓரம் இருக்கிறதுலாம் எடுத்து விட்டுட்டு பால் ஏடோடு அப்படி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அது அப்படியே நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதெல்லாம் அப்படியே எடுத்து விடுங்க ஸ்பூன்லேயே. அப்படியே ஓரமாக அப்படியே பண்ணிட்டிங்கன்னா அது கரைஞ்சிடும். ஸோ நான் கலர் பவுடர் எசன்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஒன்று பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் துருவிட்டு அந்த லிக்விடு தண்ணி மாதிரி வரும் இல்லைங்களா, துருவும் போது அதை ஒன்று சேர்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுப்பேன். இது மாதிரி எதனா ஒன்று சேர்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா கேரட் கூட அரைச்சிட்டு போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி கலந்து விட்டுட்டு இது மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து சர்வ் பண்ணுவேன். அவ்வளோதான்.